நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர் அரங்கம். அக்கா, ரேவதிக்கா வீட்டில் இருக்கீங்களா? ரெண்டு கதவையும் திறந்து வச்சுட்டு தானே வச்சிருக்கேன் சுபா. இதுல என்ன வீட்டில் இருக்கீங்களான்னு கேள்வி வேற. எத்தனையோ நாள் கதவு திறந்து தான் இருக்கும், ஆனால் வெளியில் போயிருப்பீங்க. சரி சரி, அதை விடு. அது யாரு? ஓ, பூங்குடி சேர்ந்து வந்திருக்கா உன் கூட? சும்மா வரலக்கா, கையில் ஸ்வீட்டோட வந்திருக்கேன். என்ன பூங்குடி சொல்ற? வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிட்டுங்கிறத விட 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு முதலாளி ஆயிட்டுக்கா. என்ன சுபா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. பூங்கொடி, அக்காவுக்கு புரியலையா? நீயே சொல்லு. சுப்பாக்கா கிண்டல் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, கோழி பண்ண வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேங்க்கா. அதை தான் சுப்பாக்கா சொல்ல வராங்க. அடே, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே பூங்கொடி. அது சரி, நீ விவசாய கல்லூரியில் படிச்ச, கோழி எப்ப வளர்த்த? கோழி பண்ண வைக்கிறதுக்கு அதான் வேளாண் படிப்பு படிச்சிருக்கலக்கா. ஏன் சுபா, படிச்சதெல்லாம் பயிற்சி ஆயிடுமா? அனுபவம்னு ஒன்று வேணும்ல. ஓ, அப்படி சொல்றீங்களா? அதையே இப்ப கொடுத்துட்டா போகுது. என்ன இந்த சுபா வந்ததுலேருந்து விவண்டாவாதமா பேசிட்டு இருக்குது? அட நீங்க வேறக்கா, எந்த வாதமாவும் பேசல. இன்னைக்கு உழவர் அரங்கத்துல சுலபமா வளர்க்கலாம் நாட்டுக்கோழின்னு ஊழியப்பத்து ஜி கலியமூர்த்தி அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களா. அந்த நிகழ்ச்சியை கேட்டா அனுபவம் கிடைச்சிரும்ல, அதை தான் அப்படி சொன்னேன். ஓ, நிகழ்ச்சியே இதை பத்தி தானா இன்னைக்கு? சரி சரி, வாங்க அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். கலியமூர்த்தி ஐயா, வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்குது உங்கள் கோழிகள்லாம்? நல்லா இருக்குது ஐயா. பொதுவாக இந்த மழைக்காலம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கோழியோட எண்ணிக்கைலாம் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. இல்லை, வெய்ய காலத்தில் நான் குறைச்சிடுவேன், மழை காலத்தில் டெவலப் பண்ணுவேன். அப்படிங்களா? ஆமாம், நான் பண்ணுறது எல்லாமே சொல்கிறது எல்லாத்துக்குமே என்னோட அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா பண்ணிகிட்ருக்கேன், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே இவங்க சொல்கிறதுக்கு நேர் மாற்றமாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடு கோழி இதெல்லாம் இது மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்கய்யா. இப்போ மழை காலத்தில் நம்மளோட டெக்னிக்கு நம்மளுடைய மூளையை கொஞ்சம் அதில் பயன்படுத்தணும், அனுபவத்தை பயன்படுத்தணும். எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன தான் செய்கிறோம். இப்போ மழை காலத்தில் ஆடு குட்டி போட்டால் செத்து போயிடுது. ஏன் சாகுதுன்னா, அந்த குட்டிக்கு ஒரு குண்டு பல்பு போட்டோம்னா அது குளிர் காய்ஞ்சதுன்னா சாவாது. சின்ன டெக்னிக்கல் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சாயந்தரம் கொண்டு போய் அடைச்சிடுவாங்க, காலையில் திறந்து பார்த்தா அது கழிஞ்சிருக்கும், செத்து போயிடும். அதே மாதிரி மாடும் அப்படி தான். இப்போ திரும்ப தரையில் படுக்கட்டோம்னா உண்ணி பிடிச்சிக்கும் கோடையில். அந்த உண்ணிலாம் சுத்தமாக எடுக்கணும். அந்த உண்ணியை எடுக்கலைன்னா பால் குறைஞ்சி போயிடும். பால் குறைஞ்சிட்டு தீனி திங்கிது, பால் குறைக்கலைன்னா உண்ணி ரத்தத்தை குடிச்சிட்டா பால் எப்படி கறக்கும்? அது எல்லாம் அனுபவத்தில் வரணும். ஒன்று நம்ம சொல்லி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எதையுமே நம்ம பிக்கப் பண்ண முடியாது. நிறைய நிகழ்ச்சி வருது, ரேடியோவில் வருது, டிடியில் வருது, டிவியில் வருது, பேப்பரில் வருது. யாராவது எழுதுறாங்க. அந்த அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், பின்பற்றணும். அதுதான் முக்கியம். ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கொஞ்சம் கோழி அதிகமாக வச்சுப்பேன், வெயில் காலத்தில் குறைச்சிப்பேன். மழை காலத்துலையும் வெய்ய காலத்துலையும் குறைச்சிடுவேன். முந்த கோழியில் ஒரு ஈடு குஞ்சை பொறிச்சிக்கிட்டு அதை மழை காலத்தில் ஒரு பாதி 100 வச்சுருந்தேன்னா ஒரு 50 விற்றுருவேன். அதே மாதிரி வெய்ய காலத்தில் நல்ல கோழியை வச்சுக்கிட்டு வெய்ய காலத்தில் சுத்தமாக வச்சுருக்க மாட்டேன். இதுக்கு அப்புறமா இப்போ வர்ற மழை காலத்தில் நம்ம குஞ்சு பொறிச்சோம்னா நல்லா பொறிக்கலாம். நல்லா ஒரு 6 மாதத்துக்கு இதிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு அடை வச்சு குஞ்சு பொறிச்சோம்னா எல்லா குஞ்சும் பொறிக்கும். குஞ்சு திடகாத்திரமாக இருக்கும். வளர்க்கணும், நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நாட்டுக்கோழின்னா என்னென்னா, நான் வளர்க்குறது நாட்டுக்கோழி. நான் எல்லா கோழியும் கிட்டத்தட்ட எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீட்டில் கோழி இருந்தது. நானும் வளர்த்தேன். ஒயிட்டாக்கான் வளர்த்துருக்கேன், கிரிராஜா வளர்த்துருக்கேன், நந்தனம் வளர்த்துருக்கேன், நந்தனம் 1 நந்தனம் 2 வளர்த்துருக்குறேன், கைராளி கோழி வளர்த்துருக்கேன், கருங்கோழி வளர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் வளர்த்து நான் வளர்த்து அடுத்தவங்களுக்கெல்லாம் முட்டை கொடுத்தாங்க. எல்லாம் 25 ரூபா முட்டை விற்றாங்க, நான் 15 ரூபா தான் விற்றேன். எல்லாருக்கும் எல்லாம் அதே தண்ணி தான் போடுறோம், அதே தான் வரோம். எல்லோரும் நான் அந்த சௌரியத்தை அடையிட்டுமேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக தான் நான் பண்ணினேன். ஆனால் இந்த எல்லா கோழியுமே நாட்டுக்கோழி கிடையாது. நாட்டுக்கோழி இனம் மேம்படுத்தப்பட்ட இனம்னு சொல்கிறாங்களே தவிர நாட்டுக்கோழி மாதிரி கலர் இருக்கும். இப்போ நம்ம கோழி வாங்கும்போது சந்தையிலையோ வேற எங்கேயோ கடையில் போய் வாங்க போனோம்னா மூக்கு வெட்டியிருப்பாங்க, அது பண்ணைக்கோழி. கலர் கோழி மாதிரி நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும், அது பண்ணைக்கோழி. அதே மாதிரி கால் நகத்தை பார்த்தோன்னா நகத்தை வெட்டியிருப்பாங்க, அது பண்ணையில் வளர்கிற கோழி. இப்போ நான் வளர்க்குறது ஏங்க இப்போ நாட்டுக்கோழியை மூக்கு வெட்டியோ இல்லைன்னா நகத்தை வெட்டியோ வளர்க்கக்கூடாதா? வளர்க்கலாம். அந்த பண்ணையில் வளரும்போது ஒரு 1000 கோழி இருக்கும். அப்போ மூக்கை வெட்டினா தான் சண்டை போடாமல் இருக்கும். ஒரு கோழி ரத்தத்தை டேஸ்ட் பார்த்துட்டுன்னா அது கொத்திக்கிட்டே இருக்கும், வேறு குஞ்சை கொத்தி கொண்டுடும்.
அதுதான் நம்ம வந்து கோழி வளர்க்குற உள்ள டெக்னிக். இப்போ கோழி இந்த நாட்டுக்கோழி கிராமத்தில் வளர்கிற நாட்டுக்கோழி என்னென்னா பெருவிடைங்கிறது அசில் கிராஸு, ரெண்டாவது சிறுவிடைங்கிற கோழி. இப்போ இந்த எல்லாத்தையும் நான் எங்கே பார்த்தாலும் ஒரு ரவுண்டு அடிச்சுவிட்டு எந்த கோழி வச்சா எனக்கு நல்ல பெனிஃபிட்டாக கிடைக்கும்னா அந்த சிறுவிடைங்கிற அந்த நாட்டுக்கோழி தான். நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்கய்யா. அது வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், ரம்மியமாக இருக்கும். தீனி வந்து 50 கிராம்லேருந்து 100 கிராம்குள்ளே தான் திங்கும் ஒரு நாளைக்கு. முட்டையும் நிறையா விடும். இப்போ முட்டை விடுது, பாக்கி நாளில் அடை கிடக்குதுங்கிறாங்க. முட்டை விடுற நாளில் முட்டையை எடுத்துக்கிறோம். அது சும்மா முட்டை விடாமல் ரெஸ்ட் எடுக்க தான் செய்யும் கோழி, நாட்டுக்கோழினா. அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துக்கு அதுக்கு முட்டையை அதுக்கிட்ட வச்சோம்னா அது குஞ்சு பொரிச்சு கொடுத்துடுது. இப்போ அந்த கோழியோட முட்டை இல்லைனாலும் பரவாயில்ல, அதுதான் முக்கியம். இப்போ கோழி வந்து அந்த கோழி முட்டையை தான் எடுத்து வைக்கணும்னு நம்ம எல்லாரும் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ மழை காலத்தில் அதிகபட்சம் ஒரு 7 நாள் முட்டையை அடை வைக்கலாம். அந்த 7 நாள் முட்டையை நம்ம அடை வைக்கலாம். கோடை காலத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் முட்டை தான் வைக்கலாம். வீணாக போன முட்டையை அடை வச்சோம்னா குஞ்சு வந்து பொரிக்காது. அப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும், 7ஆவது நாளே அந்த முட்டை கருத்தரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கருத்தரிக்காத முட்டையை எடுத்துடலாம், இந்த கருத்தரிக்கிற முட்டையை வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வளர்க்குறது நான் வந்து இந்த நாட்டுக்கோழிக்குங்கிற அந்த சிறுவிடை கோழியை தான் நான் எல்லாத்தையும் ரவுண்டு அடிச்சுட்டு பார்த்துட்டு வந்து தான் சிறுவிடை கோழி தான் நமக்கு நல்லது, நல்ல லாபம் தரும்னு நான் வளர்த்துருக்கேன். இப்போ 2 வருஷமாக கிட்டத்தட்ட 10 வருஷம் இப்போ நான் தீவிரமாக வளர்க்குறதுல இந்த 2 வருஷமாக என்கிட்ட சிறுவிடை கோழி தான் இருக்குது. எல்லோரும் விரும்பி வாங்குறாங்க. இப்போ அந்த முட்டையை அடை வச்சோம்னா ஒரு 20 நாள் ராத்திரியே குஞ்சு பொரிச்சிடும். 15 முட்டை ஒரு கோழிக்கு அடை வச்சோன்னா 14 முட்டை வரலையும் பொரிச்சிடும். அப்போ வந்து முட்டை பொரிப்பு திறன் இந்த கோழியில் இருக்குது. இப்போ எவ்வளோ கோழி இருந்தாலும் என்கிட்ட வந்து பேட்சாக தனித்தனியாக வைக்கணும், சின்ன குஞ்சியை தனியாக வைக்கணும், பெரிய கோழியை தனியாக வைக்கணும், அந்த மாதிரிலாம் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட 100 குஞ்சு இருந்தாலும் 10 கோழியும் அந்த 100 குஞ்சியும் ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரி நான் அதை பழக்கிடுறேன். இப்போ ரெண்டாவது சீக்கு ஏன் வர மாட்டேங்குதுன்னா, இப்போ என்னோடய கோழி வந்து மழையில் நனையும், வெயிலில் காயும், இயற்கையாகவே அதை நான் பழக்கிடுறேன். என் பேச்சை கேட்கும். இப்போ விற்கணுன்னா எல்லாத்தையும் பிடிச்சி சேட்டை பண்ணுறதில்ல. இப்போ அந்த கோழி கொட்டா இருக்குது, கொட்டாயில் வந்து ராத்திரியில் போய் பரணையில் எரிக்கும். கோழி கொட்டாக்குள்ளே இருக்கிறதே தெரியாது. பகலில் திறந்து விட்டோன்னா வெளியில் மேயும். என்கிட்ட அந்த ஒரு 1/2 ஏக்கர் இடம் இருக்குது. அந்த 1/2 ஏக்கரில் வந்து எல்லா மரமட்டை அதில் இல்லாத மரமே கிடையாது. அதே மாதிரி செடி வகையெல்லாம் இருக்குது. நிழல் எப்போதும் மத்தியானம் 1 மணிக்கு இந்த உச்சி வெயில் நேரம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சோண்டு வெயில் வரும். பாக்கி நேரம் வெயிலே வராது. அதில் வந்து கோழி வளர்க்குற இடத்துல மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, செடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பூண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ என்கிட்ட அது பூண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடாதுன்னா அதில் கீரிப்புள்ள வரும், பாம்பு வரும், வெளியே அந்த மாதிரி ஒரு அரசலாக இருந்தால் அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஜந்துக்கள்லாம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதனால் வந்து அது கோழிக்கோ குஞ்சுக்கோ பாதிப்பு வரும், அதனால் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அரசலாக இல்லாமல் தெளிவாக வச்சுருப்பீங்களோ, க்ளீன் பண்ணி சுத்தமாக? என்கிட்ட எல்லா செடியும் இருக்குது. அதில் மல்லிகை செடி இருக்குது, சுத்தமாக வச்சுருப்பீங்க. எல்லாமே இருக்குது, சுத்தமாக வச்சுருப்பீங்க. சுத்தமாக இருக்கு. நான் என்ன சுத்தம் பண்ணுறேன், அது சுத்தம் பண்ணிடுது. அந்த கோழி 100 கோழி ஒரு இடத்துல நின்றுதுன்னா ஒரு பிள்ளை கூட அது முளைக்க கூடாது. பொழுதனைக்கும் சீச்சிக்கிட்டு தான் கிடக்கும். செத்த குப்பை எல்லாத்தையும் சீச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது சுத்தம் பண்ணிடுது, நான் சுத்தம் பண்ணவே இல்லை. அதாவது அந்த கோழி இந்த ஒரு கொட்டா வச்சுருக்கேன், கொட்டாயில் கோழி அடையிறதுக்கு இடம் வச்சுருக்கேன். அந்த கொள்ளையை சுற்றி வேலி, கம்பி வேலி இருக்குது. கம்பி வேலிக்கு முன்னார நூல் வலை இருக்குது. அந்த வலையை தாண்டி வர முடியாது. அடுத்தது தாண்டி வந்ததுன்னா, இப்போ நான் வந்து கோழி அடை வச்சேன்னா, குஞ்சு பொரிச்சேன்னா ஒரு 10 கோழி அடை வைப்பேன். குறைஞ்சபட்சம் ஒரு 100-120 குஞ்சு பொரிக்கும். அந்த 100 குஞ்சும் தனித்தனியாக வச்சு ஒரு மாதம் வரலையும் கம்பெனி தீவனம் கொடுப்பேன். அந்த தீவனத்தை கொடுத்து அந்த குஞ்சியை ஒரு நல்ல திடகாத்திரமாக ஆளாக்கி விட்டோன்னா அந்த 100 குஞ்சியை அந்த 10 கோழியும் பார்த்துக்கும். அந்த 10 கோழியை பாக்கி இருக்கிற எல்லா கோழியும் பார்த்துக்கும். பாக்கி இருக்கிற சேவெல்லாம் பார்த்துப்போம். அப்படியே அந்த ஒரு விஐபி வந்தால் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் 4 வளையம் 5 வளையம் போடுறாங்களா, அது மாதிரி தான் என்னோட கோழி பண்ணேன். இதே மீறி உள்ளே வந்தால் நாய் இருக்கே, யாருமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னீங்க. அந்த மூக்கை வெட்டுறது, காலை நகத்தை வெட்டுறது அப்படின்றது பண்ணை கோழிகளுக்கு நடக்கும். ஆனால் வந்து நாட்டுக்கோழி நம்ம வீட்லேயே வளர்க்குறதுலையோ இல்லைன்னா இயல்பாக வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழியில் அந்த பிரச்சனை வராது. ஆனால் ஒன்று கொத்தி அந்த ரத்த வாடையோ இல்லை அது ருசி கண்டுருச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது வந்து ஒன்று குத்திக்கிறதுக்கு வந்து காரணம் ஏதோ சத்து கோளாறுன்னு சொல்ல முடியாது. தீனி கோளாறு, தீனி பற்றாக்குறை. ஆமாம், அதுக்கு வேண்டிய தீவனத்தை நம்ம அதோட அளவு கண்டுபிடிக்கணும். இப்போ என்னடா 50 கோழி இருக்குன்னா நான் தீனி போடுவேன். 100 கிராம்னு சொல்லிட்டீங்க ஒரு கோழி. அதான் 50 கோழி 100 கோழி அங்கே சிமெண்ட் தர வச்சிருக்கேன். அதில் கொண்டு வந்து தீனி வைப்பேன், தண்ணி வைப்பேன். அந்த தண்ணியை தின்னுச்சுன்னு தீவனம் மீந்துதுன்னா மக்கிய நாள் கொஞ்சம் அளவு குறைச்சிப்பேன். தீவனம் பத்தலைன்னு சொன்னால் வரும், என்னை பார்த்தா தான் அது வந்துடுது. அப்போ இன்னும் கொஞ்சம் தீவனத்தை கூட கொடுப்பேன், தேவைப்படுது. அதனால ஆமாம், அதை வந்து நான் வந்து அனுபவ அறிவில் அதை அப்பப்போ உயர்த்திப்பேன். பசி இருக்கிற குழந்தைய பார்த்தோன்னே அம்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னை பார்த்தோன்னே வரும், என்னை பார்த்தோன்னே உடையாந்தோன்னா சரி அதுக்கு தீனிக்கு தான் வருது, தீனி வைப்பேன், தண்ணி வைப்பேன். ரெண்டாவது வந்து இப்போ கால்சியம்லாம் முதல்ல சுண்ணாம்பு வாங்கி போடணும், கால்சியம் லிக்விட் வாங்கி போடணும்னு. அந்த கால்சியம் சத்து வந்து எனக்கு பாலில் கிடைக்குது.
பசுமாட்டு பாலில் மோர் வச்சோம்னா அந்த மோரை குடிச்சதுன்னா அந்த கோழிக்கு தேவையான கால்சியம் கிடைச்சிருது. அந்த முட்டையில் வந்து தோல் இது மாதிரி ஒன்று கொத்திக்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் வைக்கிறது நல்லது. பால் வைக்காம மோர், பசுமாட்டு பால் மோர் வச்சிட்டோம்னா தீவனத்தை தின்னுட்டு அந்த புளிச்ச டேஸ்ட்டுக்கு ஒரு வேற எந்த தண்ணியும் குடிக்காது. ஆனால் கொள்ளையே மோட்டார் தண்ணி ஓடுது, முனிசிபாலிட்டி தண்ணி ஓடுது, தண்ணி வரும், பாக்கி குருவி காக்காலாம் வந்து குடிக்கும். ஆனால் அந்த தண்ணியை அந்த கோழி குடிக்காது. அந்த மோர் ஊற்று இருக்க தண்ணியை மட்டும்தான் குடிக்கும். ஏன்னு கேட்டால் இது புளிக்கும், அந்த டேஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. அதனால வந்து கால்சியம் இது வந்து குறைபாடு இல்லை. ரெகுலராக முட்டை விடுது. இப்போ ரெண்டாவது என்ன செய்வேன், எல்லாம் கடை கிடக்கணும்னா ஒரு கோழியும் 2 மாதம் 3 மாதம் உட்காந்துருக்கும். இப்போ எனக்கிட்ட அப்படி கிடையாது. தினம் சாயந்தரம் போவேன், முட்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவேன், எல்லா கோழியும் முடிச்சு கோழி கொட்டையை விட்டு வெளியே தள்ளி விட்டு வெளியில் கேட்டை சாத்திடுவேன். அப்போ என்ன செய்யும், சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி மட்டும் இந்த சாவல் கோழி எல்லாம் ஒன்று கொண்டு விளையாண்டுட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு, இப்போ எனக்கு வந்து இந்த ரொம்ப நாளைக்கு இந்த கோழி நீண்ட காலமாக அடை கிடக்கிறது கிடையாது. அந்த அடை கிடக்கிறது தான் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10 கோழி அடை வச்சேன்னா எனக்கு 100-120 குஞ்சு வந்துடும். இப்போ 4 மாதத்துக்கு நான் அடை வச்சேன்னா எனக்கு 400 குஞ்சு 500 குஞ்சு வந்துடும். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோழி விற்றாலே எனக்கு போதும், எனக்கு செலவுக்கு போதும். முட்டை விடுற காசு கோழிக்கு செலவுக்கு ஆகிடும், எனக்கும் செலவுக்கு ஆகிடும். ஒரு நாளைக்கு கோழி வந்து 500 ரூபா அளவுக்கு போகுது, முட்டை வந்து 15 ரூபா அளவுக்கு போகுது. இந்த நாட்டுக்கோழி சிறுவிட கோழிக்கு எப்போதும் நல்ல ஒரு கிராக்கி இருக்குது, தேவை இருக்குது. எங்கே வளரும் வாங்குறாங்க. இப்போ வந்து நான் பேர் வாங்கிட்டேன். அதுக்கு காரணம் இந்த காரைக்காலில் வந்து என்னோட நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறதுனால அதை கேட்டுக்கிட்டு கோழி வாங்க வராங்க, முட்டை வாங்க வராங்க. இப்படியே நான் வந்து அதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டேன். இது வந்து உங்களுடைய இப்போ வந்து இந்த மழைக்காலம் வருது, மழைக்கால பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்த கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கணுங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து புறக்கடை கோழி வளர்ப்புன்னு பின்னாடி வளர்க்குறாங்க. சில பேர் வந்து எனக்கு கொட்டையே கிடையாது, மரத்தில் உட்காந்துருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதில் மரத்தில் உட்காந்தோன்னா பொழுதுலையும் மழை நினைச்சிருந்தா சளி பிடிக்க தான் செய்யும், இதுக்கு தொல்லை வரதான் செய்யும், இதுக்கு மருந்து கொடுக்க முடியாது. இப்போ பொழுதுனைக்கே மழை பெஞ்சுதுன்னா நம்ம வெளியில் திறந்து விட்டுருப்பேன், மழை ஒரு 10 தூத்த விழுந்தோடனே அவ்வளோ வேகம் பறந்துக்கிட்டே எல்லாம் கொட்டாய்க்கு வந்துடும். மழையில் நனைய விடக்கூடாது மாதிரி தான். ஆனால் நனையணும் நம்மளை மாதிரி நனைஞ்சி நம்ம இயற்கை சூழலில் தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி ரொம்ப நனைஞ்சிடக்கூடாதுன்றீங்களா? ரொம்ப நனையக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நனையுதுன்னா போய் உடனே அது கொட்டாயில் போயிடுச்சுன்னா உடனே காஞ்சிடும். இப்போ கோழி வச்சிருக்கேன், இப்போ குஞ்சு நான் பொறிக்கிறேன்னா அந்த மழை காலத்தில் தான் பொறிப்பேன். பாருங்கள், என்கிட்ட கைவசம் ஒரு 70 குஞ்சு இருக்குது, 3 கோழி வச்சுக்கிட்டு நிற்கிது, வாசலில் தான் வச்சுருக்கேன். சின்ன கூண்டு செஞ்சு வச்சுருக்கேன், ஒரு சைக்கிள் ரிம்மு, மேலே ஒரு ரிம்மு, கீழே ஒரு ரிம்மு, சுற்றி வலை, அந்த கோழி குஞ்சு உள்ளார தீனியும் தண்ணியும் வச்சுருக்கேன். அந்த 3 கோழியும் 4 கோழியும் ரவுண்ட்ஸில் தான் நிற்கிது. சாயந்தரம் அந்த தாய்கிட்ட கோழியை பிடிச்சி அந்த குஞ்சுக்கிட்ட விட்டுருவேன். அது எல்லாம் பத்திரமா அதோட அனுப்புலேயே இருக்கும். இப்போ எனக்கு வந்து புருடர் செலவு கிடையாது. இப்போ கரண்ட் இன்குபேட்டர் வச்சு பொறிக்கணும்னா கரண்ட் இல்லைன்னா குஞ்சு பொறிப்பான்லாம் வச்சுக்கிறது இல்லை, இயற்கை முறையில் நீங்கள் எல்லாமே இயற்கை தான். அதாவது சொல்லுவாங்க அந்த விஞ்ஞானத்தோட மெய்ஞானம் பெருசுன்னு இப்போ தான் எல்லாம் ஒத்துக்கிட்டு வராங்க. அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இயற்கையில் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, நான் ஜெயிச்சிட்டு இருக்கிறதுனால இயற்கை தான் எனக்கு. சரிங்க, மழை காலத்தில் வேறு என்ன மாதிரியான கவனிப்பு இருக்கணுங்க? மழை காலத்தில் வந்து வெங்காயம், வேப்பிலை, பூண்டு, இஞ்சி, அப்புறம் அந்த தூதுவளை, துளசி, இதெல்லாம் கொஞ்சம் கலந்து கொடுக்கணும். இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். வேப்பிலை கொண்டு கொடுத்தோம்னா அம்மா வைக்காது, மருதாணி கொடுத்தோம்னா அந்த வைரஸ் சம்மந்தப்பட்டது வராது. இப்போ அந்த நிலவேம்பு கஷாயம் வச்சு அதுக்கு குடிக்கிற தண்ணியிலேயே இந்த மோர்லேயே கொஞ்சம் ஊற்றி, இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சது குளிர ஆரம்பிச்சதுன்னா இந்த பசுமாட்டு மோரை குறைச்சிட்டு இந்த நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலாம். சத்து நல்லா கொடுத்துட்டோம்னா நல்லா சுடுசோறு கொடுக்கணும், பழையது கொடுக்கக்கூடாது. இப்போ அதெல்லாம் கொடுத்தோம்னா அது வந்து நல்லா தீனி திங்கும். நல்லா திடகாத்திரமாக ஆரோக்கியமாக பிடிக்க முடியாமல் ஓடுனதுன்னா கோழி நல்லா இருக்குன்னு அர்த்தம். திரும்பி ஏதாவது ரொம்ப பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம ஆஸ்பத்திரியில் வேணுங்கிற மருந்து மாத்திரைலாம் இருக்குது, அதுக்கு வந்து அந்த தடுப்பூசியும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் அந்த இயற்கையை நம்புறதுனால அதுக்கு எல்லாம் முன்னாடியே கொடுத்துருவேன். அது கொடுக்கறதுனால அதுக்கு சீக்கு வர்றதில்ல. மழைக்காலம் அப்படின்னா இதெல்லாம் இந்த வேப்பலை, அப்புறம் வந்து தூதுவளை, மஞ்சத்தூள், இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கை வைத்தியமாக ஒன்று செஞ்சிடுறீங்க. ஆமாம், செஞ்சிடலாம். அது தீவனத்தோட கலந்து கொடுத்துட்றீங்க. அதில் வந்து மழை காலத்தில் இப்போ மழை பெஞ்சதுன்னா குப்பைக்குள்ள தண்ணி நிற்கும், அசோலா ஃபார்ம் ஆகி ஒரு 4 மாதத்துக்கு இருக்கும். அசோலா கொடுத்துட்ருக்கீங்க? அது அசோலா தானாக உற்பத்தி ஆகும், தானாக போய் திங்கும். அதெல்லாம் நான் வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது, வளர்த்து செய்யணும் அப்படின்றது கிடையாது. இல்லை, எனக்கு வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட வேலை. சரிங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம். பூங்குடி, கேட்டியா? ஊழியப்பத்து ஜி கலியமூர்த்தி அவங்க கூட
சுலபமா வளர்க்கலாம் நாட்டுக்கோழின்னு சொன்னாலும் அதுக்கும் அனுபவம் தேவைன்னு சொல்றாங்க பாருங்க. ஆமாக்கா, இதுல எனக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்குக்கா. எதை பூங்கொடி சொல்ற? நாட்டுக்கோழியில எந்த கோழி வளர்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் தான் சிறுவிடை கோழி வளர்க்கலான்னு முடிவெடுத்திருக்கேங்க்கா. ஓ, சரியான முடிவு பூங்கொடி. அதுல முட்டை பொரிப்பு திறன் கூட அதிகமா. நோய் எதிர்ப்பு திறனும் சுபா. ஆமாமாக்கா, நானும் கேட்டேன். எனக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டு. உங்களுக்கு என்னக்கா? கோழிங்களுக்கு இடையில கொத்திக்கிறதுக்கு காரணம் உணவு பற்றாக்குறை தானாமே. நான் கூட அது ஒரு நோயா இருக்குமோ இல்ல பழக்கமா இருக்குமோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் இதை கவனிச்சேங்க்கா. கோழிங்களுக்கு பாலும் தயிரும் கொடுக்கறதால கால்சியம் சத்து நல்லா கிடைக்குதான். பூங்கொடி, இனி அடுத்த பகுதியை கேட்டா தான் நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். இப்போ சுலபமாக வளர்க்கலாம் நாட்டுக்கோழின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து தீவன செலவு தான் அதிகமாக இருக்கும். ஒரு கோழி வளர்ப்போ எந்த ஒரு கால்நடை வளர்த்தோன்னா தீவன செலவு அப்படின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகமான ஒரு செலவு அங்கே தான் வரப்போகுது. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நீங்கள் தீவன மேலாண்மை, அதாவது குறைந்த செலவில் தீவனம் கொடுப்பதில் என்ன மாதிரி யுக்திகள் கையாளுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சார், குஞ்சு பொரிச்ச உடனே ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஸ்டார்டர்னு ஒரு தீவனம் இருக்குது. அது வாங்கி தான் ஆகணும். அது நூண்டசத்துலாம் இருக்குது. அது வந்து எப்படி போனாலும் ஒரு 20 நாளைக்கு கொடுத்து தான் ஆகணும். அது வாங்கி வெளியில் வாங்கி அதை கொடுத்து வெளியில் வாங்கி இந்த தாய்கோழியோட சேர்த்து கொடுத்தோம்னா இந்த கோழி குஞ்சு திடமாயிடும். பாக்கி எல்லா உணவையும் திங்கிறதுக்கு அது தயாராகிடும். செரிமானத்துக்கும் அந்த தீவனத்தால் கோழி குஞ்சு வளரும். இந்த செரிமான பிரச்சனை வராது, வளரும். அப்போ அடுத்தபடியாக நம்ம அடுத்து போகும்போது சோறு, அரிசி, இந்த சோளம், லோக்கலில் கிடைக்கிற கோதுமை, இந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். முட்டை விடும்போது முட்டை விடுற காசுக்கு அதுக்கு தீவனம் அதில் ஒரு பாதி காசு அதுக்கு செலவு உண்டா போதும். 50லேருந்து 100 கிராம்னா ஒரு ₹1, ₹1.5 தான் ஆகும். ஆனால் சிறுவிடை கோழிக்கு ரொம்ப தீனி செலவு ரொம்ப ஆகாது. முட்டை வந்து சின்னதாக தான் இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை. அதனால் விற்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க இது நாட்டுக்கோழி முட்டை தான் சொல்லிட்டு. கலரும் வித்தியாசமான கலராக இருக்கும், வித்தியாசமான சைஸாக இருக்கும். அதனால் நாட்டுக்கோழிக்கு ஒரு நல்ல கிராக்கி இருக்குது. இப்போ அதே மாதிரி கிரிராஜா கோழி வளர்த்தோம்னு சொன்னால் முட்டை பெருசாக இருக்கும், தீனி நிறையா திங்கும். அப்போ வந்து என்ன செய்வாங்க, இது நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னு வாங்குறவங்க சந்தேகப்படுவாங்க. ஆனால் கிரிராஜா கோழிலாம் கறி கோழி திங்கிறதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சிறுவிடை கோழி திண்டிங்கன்னா சொல்லுவாங்க, கோழிக்கறி சாப்பிட்டேன்னா கடிச்சு இழுத்தா தான் நாட்டுக்கோழி. அதை கடிச்சு இழுக்கிற பக்குவம் இந்த நாட்டுக்கோழி சிறுவிடை கோழி கிட்ட தான் கிடைக்கும். விலை வந்து நல்ல விலை விற்குது, எப்போ வேணுமோ விற்றுக்கலாம். எவ்வளோங்க ஒரு கிலோ இறைச்சி எவ்வளோ கொடுக்குறீங்க? கிலோ கணக்கு இல்லைங்க, பீஸ் கணக்கு தான். ஒரு கோழி ₹500 கொடுக்குறாங்க. சாவ கோழி ₹500, பொட்டை கோழி ₹500. 500? ஆமாம், 500 தான். 10 கோழி விற்றா ₹5000 எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அடகடக்குமே. முட்டை வந்து ₹15. எல்லாமே விலை கூட இருக்கிற விலை கூட இருக்குன்னா என்கிட்ட கிராக்கி இருக்குது, விற்கிது, வாங்கிட்டு போகிறாங்க. குஞ்சு எல்லாம் பொறிக்குது. நான் என்னோட முட்டை முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரமான ஒரு நாட்டுக்கோழியை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சால் அந்த விலை கொடுத்து வாங்குவதற்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ என் கோழி சிறுவிடை கோழி 5 வருஷத்துக்கு இருக்கும். வேற நான் எந்த கோழி வேணுமோ நான் பந்தயம் கட்டுவேன். வேற கோழி வந்து 1 வருஷத்தை தாண்டி இருக்காது, எந்த கோழியாக இருந்தாலும் இருக்காது. என்னோட கோழி 5 வருஷம் இருக்கும். சாவ ஒரு பொதுவாக வந்து ஒரு நாட்டுக்கோழி அப்படின்றது வந்து எப்போ முட்டையிட ஆரம்பிக்குதுங்க, அது வந்து எப்போ அதனுடைய ஆயுள் காலம் முடியுதுங்க? பொதுவாக 6-7 மாசத்துல தான் முட்டை விடும். 6-7 மாதங்கள்ல விடுது. சாவ சேர்ந்து முட்டை விட்ட கோழி எத்தனை ஆண்டுகள் வச்சுப்பாங்க? அதிகபட்சம் இப்போ வர வித்துக்கிட்டே இருப்பான். நான் 1 வருஷம் கோழி இந்த பொதுவா பண்றது, நீங்க பண்றது இப்போ 5 ஆண்டுகள் கூட உயிரோட இருக்கும் நீங்க இருக்கு. எனக்கு வந்து பொதுவா எவ்வளவு நாள் இருக்குங்க? அது வந்து ஒரு 6-7 வருஷம் வரலையும் இருக்கும். என்கிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸான கோழி. அது குஞ்சு வச்சு அடை பொறிச்சு குஞ்சை காந்து பண்ணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுன்னா நான் குஞ்சு பொறிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ 1 10 10 100 1000 ஆகும். இப்போ அந்த கோழியில தான் அது நடக்கும். அதே மாதிரி இதுல வந்து ஆடு மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாய் பிடிக்கும் நரி பிடிக்குங்கிற அவசியம் இல்லை, அந்த பெரிய கோழி பார்த்து தீவனம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி மாடு மாதிரி இதை குளிப்பாட்டணும், சென ஊசி போடணும், பால் கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈனே போட்டுட்டா வந்து மேயம் தானா போய் கொட்டாயில் முட்டை விடும். முட்டை எடுக்கிறது என்னோட வேலை, விற்கிறது என்னோட வேலை, அதை விற்கிறது என்னோட வேலை. எனக்கு ரொம்ப விசுவாசமா, எனக்கு வந்து எனக்கு கூட பிறந்தவங்களோ இல்லை எனக்கு வேண்டியவங்களோ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் வளர்க்குற அந்த மிருகம் என் மேலே உண்மையிலேயே பாசமாக எனக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 ஆண்டுகள் கூட வச்சுக்கிறேன்றீங்க ஒரு நாட்டுக்கோழி. ஆமாம். அப்போ அதுக்கு வயதாக அதுக்கு ஏதாவது பராமரிப்பு முறைகள் மாறுதா எப்படிங்க? வயதாக அது தீனி திங்கும், அதோட இனத்தை அது பெருக்குதுல. எனக்கு எவ்வளோ உதவிகரமாக இருக்குது. இப்போ அதை வச்சு நான் 15 முட்டை அடை வச்சேன்னா 14 முட்டை பொறிக்குது, 15 குஞ்சையும் கவுந்து பண்ணி எனக்கு கொடுக்குது. ஒரு கோழி எனக்கு 15 ஆகிட்டா. இது இருந்தால் இல்லாட்டி போனான்னா அதை வந்து எனக்கு செஞ்ச உதவிக்கு அதை நன்றி கடனா தீனி போட்டு அதை நான் பத்திரமா வச்சுருப்பேன். 5 வருஷத்து கோழி வாங்கும்போது வரும்போதே
பார்த்துப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதை விற்றுடுவேன். பெரும்பாலும் நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வச்சுருக்கிறதுனால அறுக்கிறது கிடையாது, கொள்வது கிடையாது. கையில் கொடுத்து அமைச்சு என்னையும் ஒரு கோழி என்றைக்கு போனாலும் அது ஒரு நாளைக்கு அறுத்தது உணவாக தான் ஆகணும், அது விதியாக தான். அதை கொண்டு வந்து நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் கோழி குஞ்சு ஆடை வச்சு கொடுத்துருவேன். எப்படி சுத்தமாக வச்சுக்கணுங்கய்யா? அதை கொட்டா இல்லை கட்டணும்னா கூரையில் தான் கொட்டா போடணும். ஷீட்டு அஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் சீட்லாம் போடக்கூடாது. கீத்து கொட்டா போட்டிருக்கேன், கீழே சிமெண்ட் தர போட்டிருக்கேன். எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை அந்த கீத்து கொட்டையை மாற்றுவீங்க? கீத்து கொட்டா வந்து நான் கட்டி 10 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் தான் இனிமேல் தான் கீத்து போடணும். அந்த கீத்து போட்டிருப்பேன், அதுக்கு மேலே ஒரு லேயர் இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வைக்கிது, அதை மூடி தண்ணி விடாமல் மூடி வச்சிருக்கிறேன். மேலே வெயிட் வச்சிருக்கேன், காற்றுல பறக்காது. பழைய ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த பழைய ஃப்ளெக்ஸ்லாம் இல்லை, கிலோ 190 ரூபா ஒரு கிலோ விற்கிது. அந்த வாங்கி நல்லா காஸ்ட்லி பேப்பரை வாங்கிட்டு அது வெயிலில் முறைக்காது, வெடிக்காது. அது 5 வருஷம் அந்த மழையிலையும் வெயிலையும் கிடக்கும். எலி கடிச்சிடும். அப்போ வந்து அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ கொட்டா ஒழுவாமல் இருக்கணும், கோழி கொட்டாய்க்கு குளிராமல் இருக்கணும். இந்த கோழி வந்து தரையில் சிமெண்ட் தர தான் இருக்கேன். எனக்கு ஆழ்குளம்லாம் நான் போட்டதில்லை. முதல்ல உங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ஆழ்குளம் கிடையாது. அது மேலே 200 கோழி இருந்தாலும் கீழே தரையில் எச்சமிடும், நைட்டில் மட்டும்தான். அதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு நட கூட்டி கீழே அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை தொடச்சி அள்ளிடலாம். அள்ளிக்கு பக்கத்தில் குப்பை கோழி இருக்குது, அள்ளி கொண்டு போட்டிடலாம். இப்போ வந்து அந்த கோழி வந்து இதில் வந்து ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, சின்ன குஞ்சிலேருந்து 1 மாத குஞ்சிலேருந்து 3 மாத குஞ்சு, 4 மாத குஞ்சு, 6 மாத குஞ்சு எல்லாமும் ஒன்றா தான் நிற்கும். ஒன்றுக்கு ஒன்று சண்டை வராது. தன்னோட இனத்தை அது பத்திரமா பார்த்துக்குது. இப்போ வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் மேலே ஒரு வயிறியோ பருந்தோ மேலே வந்து கொட்டகை வந்து கீத்து கொட்டகை போட்டுறீங்க, அது மேலே ஒரு நல்ல ஷீட்டு போட்டு மூடிடுறீங்க. நடுவில் வந்து பரன் மாதிரி ஒரு அமைப்பு அதில் தான் ஏறி உட்காருது. அந்த கீத்து கொட்டாயில் கம்பு வச்சு கட்டுவோம். கம்பு வச்சு கட்டினா தான் மேலே உள்ள கொட்டாயை போட்டு ரூஃப் போட முடியும். அந்த உள்ள கம்பில் இன்னும் 2 கம்பு கூட போட்டோம்னா இந்த எல்லா கோழியும் அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே லாயனா ஒரு கிழக்க பார்த்து முகம் வச்சுருந்ததுன்னா எல்லா கோழியும் கிழக்க பார்த்து வச்சுருக்கோம். வடக்க பார்த்து வச்சுருந்ததுன்னா வடக்க பார்த்து இந்த கோழி எல்லாம் வச்சுருக்கோம். அது அப்படியே பேச்சா என்னமோ அப்படியே ஒரு யூனிஃபார்மாக உட்காந்து. இந்த பருவத்தில் இந்த திசையை பார்த்து இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு வந்து சத்தம் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் இருக்குதோ அந்த முதல் கோழி எப்படி பார்த்து உட்காருதோ எல்லா கோழியும் அப்படியே உட்காந்துடுது. முதல் நாள் போய் பார்த்தோன்னா இந்த பக்கம் வடக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், மக்கா நாள் போய் பார்த்தோம்னா கிழக்க பார்த்துருக்கோம். எல்லா கம்புலையும் வருஷலாம் அப்படியே லாயனாக இருக்கும். தரையில் ஒரு கோழி கூட இருக்காது. யாராவது வந்து கோழி கேட்டால் கோழியே இல்லைம்பேன், லைட்டை போட்டு காமிப்பேன். அது இல்லாமல் எனக்கு இந்த கோழி கொட்டையில் லைட் அமைப்புலாம் வச்சிருக்கேன். நைட்டில் லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சுன்னா பக்கத்தில் எல்லாம் அது என்ன மாதிரி அமைப்பு வச்சிருக்கீங்க? லைட்டு விளக்கு எப்படி வச்சிருக்கீங்க? இந்த குண்டு பல்பு இருக்குது, இந்த பல்பு மஞ்சள் பல்பா? மஞ்சள் பல்பு, அதான் குண்டு பல்பு. அது இல்லாமல் அந்த கரண்ட் ஒரு நைட்டில் ஓடுதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரானிக் பல்பு வச்சுருக்கேன். அந்த பல்பு போட்டுவிட்டோம்னா பக்கத்தில் இருக்கலாம் விவசாய நிலம். அந்த விவசாய நிலம் பூச்சி போட்டுலாம் அந்த அந்து பூச்சி அது இதெல்லாம் அங்கே இருக்கும். அந்த விளக்கு பொறியை பார்த்துட்டு இந்த எல்லாம் இங்கே உள்ளார வரும். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த கோயிலாம் ஒரே சண்டை போட்டு நிற்கும் அந்த பூச்சி பிடிக்கிறதுல. அதுக்கு ஒரு தீனி செலவு குறைஞ்சிடுது. சரி சரி. இப்போ எல்லா கோழியும் வந்து அந்த பரன் மாதிரி அந்த கட்டையில் போய் உட்காந்துறதுனால நீங்கள் தரையில் வந்து தேங்காய் நார் எதுவும் போடுறது கிடையாது? எதுவுமே போடுறதில்ல. அது 15 நாளைக்கு ஒரு நட. எப்படிங்க சிமெண்ட் தர போட்டிருக்கீங்களா இல்லைனா வந்து சிமெண்ட் தர தான்? சிமெண்ட் தர. அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். கையெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. அப்படியே கூட்டி துரட்டி அள்ளி கொண்டு போய் குப்பை குழியில் கொட்டிடலாம். குப்பை குழி வச்சிருக்கீங்க? பக்கத்தில் குப்பை குழி மாடு இருக்குது, ஆடு இருக்குது. அந்த குப்பை குழியில் சாணியெல்லாம் அதில் இதையும் சேர்த்து கலந்துருவீங்க? அதில் கொண்டு போய் அதை கொட்டினா அது சேர்ந்துடும். இதுவெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுது. ஒரு 100 கோழி போய் ஒரு இடத்துல சிச்சா என்ன ஆகும்? 5 நிமிஷத்தில் எல்லாம் பீஸ் ஆகிடும். அந்த கோழிகளுக்கு அதுக்கு தீனி பொழுதன்னைக்கும் பொழுதுபோக்கு, எனக்கும் பொழுதுபோக்கு. நாட்டுக்கோழியை வந்து நிறைய பேர் வந்து சரியான ஆசைப்படுறாங்க வளர்க்கணும்னு, அனுபவம் இல்லாமல் செஞ்சிடறாங்க. என்ன மாதிரி தவறுகள் நடக்குது? அது இன்குபேட்டர் கொண்டு போய் வைக்கிறாங்க. இன்குபேட்டர் வச்சு குஞ்சு பொறிக்கிறாங்க. முட்டை வந்து ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் குஞ்சு அது முட்டை தானே ரொட்டேட் பண்ணி குஞ்சை பொறிச்சு கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் இல்லாத மிஷினில் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை முட்டையை பெரட்டி விடாமல் என்ன செய்கிறாங்க, குஞ்சு பொறிக்கலைன்னா இன்குபேட்டர் பொறிச்சு கொடுக்குறவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாங்க. இவங்க முட்டை பெரட்டி உள்ள கோழி வந்து பொறிக்கலைன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அப்படி பொறிச்சு கொண்டு வந்தாலும் இப்போ 100 முட்டைக்கு எப்படியும் ஒரு 70 முட்டை பொறிச்சிடும். அந்த 70க்கும் கொண்டு வந்து புரூடர் வைக்கணும். புரூடர் வச்சு குண்டு பல்பு வைக்கணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது? எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். அது அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோழி முட்டை வச்சு அதை வந்து அடை காத்து அடுத்த ஈடு அது வரத்துக்கு வந்து தாமதம் ஆகிறதுனால தான் அந்த முட்டையை எடுத்து ஒரு குஞ்சு பொறிப்பானில் வச்சு அந்த வேலையை நம்ம எடுத்துக்கிறோம். அது அடுத்த ஈடு முட்டை இடுறதுக்கு அது தயாராவதற்கு இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. அந்த கோழி வந்து பெரும்பாலும் அதிகபட்சம் அடை கிடக்காது. குஞ்சு பொறிக்க அதுக்கு தெரியாது. வேண்டாம், அது முட்டை போட்டால் போதுமே. எனக்கு முட்டை வந்து நீங்கள் இன்குபேட்டரில் வச்சு பொறிப்பீங்க. எனக்கு வந்து குஞ்சு பொறிப்பான் இருக்கு, அங்கே வச்சுக்கிறேன் நான். இப்போ நான் வந்து தினம் அதை பொறிச்சு வச்சுக்கிட்டு தினம் பெரட்டி வச்சுக்கிட்டு திரும்ப குஞ்சை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பெரட்டி வைக்க வேணாங்க. ஆட்டோமேட்டிக் இருக்கு, ஆட்டோமேட்டிக்ல வச்சா தானே எல்லாம் வெளியில். ஆட்டோமேட்டிக்கே ஒரு முட்டைக்கு 10 ரூபா வாங்குறாங்க, குஞ்சு பொறிச்சு கொடுக்குறாங்க. நம்மளே வாங்கிக்கலான்றாங்க. இப்போதான் வந்து இணைய வழியிலேயே அது கிடைக்குது. நிறைய இணைய வழி கிடைக்குது சார். இப்போ வந்து நம்ம கிட்ட எல்லாம் இருக்குதுங்க. கோழி தாய் கோழி நம்ம கிட்ட இருக்குது. அது வந்து இன்குபேட்டர் தானே.
ஏன் இப்போ 100 கோழி வச்சோம்னா எனக்கு 120 முட்டை 150 முட்டை வைக்கிறேன். இந்த முட்டை அடைகாக்கிற வேலையை விட்டுட்டு அது அடுத்த ஈடு முட்டை கொடுப்பதற்கு தயாராவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்போது நமக்கு வருமானம் அதிகமாக வரும். அந்த கோழி முட்டைக்கும் பண்றோம். ஆனா இப்போ உங்க அனுபவத்துல அடைகாக்கிற கோழி வந்து அடுத்த முட்டை இடுவதற்கு காலதாமதம் ஆகுதா இல்ல அது இயல்பா தான் நடக்குதா, எப்படி இருக்குங்க? அந்த அடை கிடக்கும்னா அது பெருசாக விட்டுருந்தோம்னா அது 3 மாதம் அடை கிடக்கும். இப்போ அதை வந்து அன்னைக்கு சாயந்தரமே பிடிச்சி வெளியில் விட்டுருவோம், தினம் விட்டுருவேன். அப்படியே வந்து என்ன செய்யும், அதோட அடை கிடக்கிற காலம் வந்து 1 மாதத்துலேருந்து ஒரு 15-20 நாளாக குறைஞ்சிடுது. அப்படி அடை கிடக்கிற போது இந்த முட்டையை தூக்கியதுக்கு அடை வச்சோன்னா அது எனக்கு குஞ்சு பொறிச்சு கொடுக்குது. குஞ்சு வந்து ஒரு 15 குஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு கோழி 1 மாதம் படுற பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த 15 குஞ்சுக்கு ஒரு தாய் என்ன பாடுபட்டுனோ அது குஞ்சை விட்டுட்டு தானாக போய் அது சாவை சேர்ந்து முட்டை விட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது அடை கிடக்கிற காலத்தையும் நான் வந்து எனக்கு லாபகரமாக மாற்றிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து கரண்ட் வேண்டியதில்லை, என் குஞ்சுக்கு நான் புரோடர் கொடுக்க வேண்டியதில்லை, செலவு பண்ணுறதில்ல, ஹீட்டு வந்து எனக்கு தாய் கோழி கொடுத்துருது. 2வது எனக்கு ஒரு குஞ்சு கூட லாஸ் கிடையாது. நான் பத்திரமா பார்க்கறதுனால கூட்டமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த லாஸ் கிடையாது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்துட்டா வெளியில் இருந்து யாராவது வந்துட்டா இந்த சிக்னல் கொடுக்குற அது இந்த செருவிட கோழி மட்டும்தான் கொடுக்கும். அது கொடுக்குற சிக்னலில் கீரிப்பிள்ளையும் உள்ளே வர முடியாது, வெளியிலையும் வர முடியாது, மேலே இருக்கிற குருவியும் வந்து இந்த போப்பட்ட பிராந்தோ அந்த வயிறியோ வந்து அதை பிடிக்கவும் முடியாது, கீரிப்பிள்ளை வர முடியாது. கீரிப்பிள்ளையை பார்க்க உடனே ஒரு கோழி சத்தம் கொடுக்கும், உடனே 100 கோழி கத்தும். 100 கோழி கத்தணுன்னா நான் போய் பார்ப்பேன் என்னடா கத்துதுன்னு. நான் போகிறதுக்கு முன்னாடி என் நாய் போய் பார்க்கும் ஏன் கோழி சத்தம் போடுதுன்னு. அப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று அந்த லிங்க்கில் இருக்குது. மிருகமாக இருந்தாலும் நான் சொல்கிறது அது கேட்குது, எனக்கு லாபத்தை கொடுக்குது. அதை வந்து நாட்டுக்கோழின்னா இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வச்சாங்க, ஆனால் தொடர்ந்து அவங்க செய்யலை. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி லாபத்தை பார்க்கல. ஏன்னு கேட்டால் அவங்க பண்ண தப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது தவறு இல்லாமல் நம்ம எளிய முறையில் இதை பண்ணலாம். ஆமாம், குறைச்ச செலவு சார். இப்போ ஒரு கோழி வந்து இந்த கோழி வளர்ப்பில் சில கஷ்டங்களை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த கஷ்டங்கள் வேண்டாம், இயல்பாக வளங்க, நல்ல லாபம் இருக்கு, நல்ல லாபம் கோழி வளர்ப்பில் சுலபமாக செய்யலாம் அப்படின்னு வலியுறுத்திருக்கீங்க. இன்னும் கூட நம்ம நேயர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் வரலாம், அதற்கு வந்து உங்களுடைய கைபேசி என்ன அவங்களுக்கு சொல்லுவோம். வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். நேயர்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஊழியப்பத்து கலியமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 94 43 50 97 45. மீண்டும் ஒரு முறை 94 43 50 97 45. நன்றிங்க கலியமூர்த்தி ஐயா. நன்றி ஐயா, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை இந்த ஃபீல்டில் நான் ஆர்வமாக செயல்பட வைக்கிறதுக்கு என்னோட இன்னொரு நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து இரு பக்கமும் அதே மாதிரி சொல்லலாம். நாங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நமது காரைக்கால் பண்பலை உதவி செய்யுது. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. என்ன பூங்கொடி, சுலபமாக வளர்க்கலாம் நாட்டுக்கோழின்னு ஊழியப்பத்து ஜி கலியமூர்த்தி அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? உனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமே. 2 பேரும் கவனிச்சிங்களா? முதல்ல போடுறதை விட செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு நேர்முகம் கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சாரு கேட்டதுக்கு இவங்களும் நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. கவனிச்சிங்களா? கவனிச்சங்கா. சிறுவிடை கோழிக்கு தான் தீவன செலவு ரொம்ப கம்மியா. பூங்கொடி, நீ சரியான தொழிலை தான் தேர்ந்தெடுத்திருக்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நாட்டுக்கோழிக்கும் வரவேற்பு அதிகமா இருக்கு, நாட்டுக்கோழி முட்டைக்கும் வரவேற்பு அதிகமா இருக்கு. ரேவதி அக்கா, ஆக மொத்தத்துல இன்னைக்கு பூங்கொடிக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தி எல்லா விஷயமும் கிடைச்சிட்டு புள்ளைய வாழ்த்தி வழி அனுப்புங்கக்கா. என்னோட வாழ்த்துக்கள் எப்போதுமே உண்டு சுபா, உனக்கும் பூங்கொடிக்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்.